ஹலோ வாங்க ரசம் எப்படி வைக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி எடுத்துக்கோங்க, புளி, சீரகம், மிளகு, அப்புறம் பூண்டு மட்டும் தனியாக இடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் மிளகாய். அப்புறம் இது கூட நம்மளுக்கு எண்ணெய், கடுகு, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு. அவ்வளோதாங்க ரசம் வைக்க. வேறு ஒன்றும் வேண்டாங்க, இது மட்டும் போதும். சரிங்களா? ஃபஸ்ட்டு தக்காளி என்ன பண்ணலாம், நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா ஒரு உப்பு போட்டு நல்லா கரைச்சிங்க அப்படின்னா நல்லா கரைஞ்சி வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கிறத விட இந்த மாதிரி கையில் கரைச்சிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் புளியை நல்லா கரைச்சி அந்த தக்காளியிலே புளி தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. புளி தண்ணி மட்டும் நல்லா ஊற்றிட்டு நல்லா இழுத்து தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம், புளி தண்ணி மட்டும். அதுக்கப்புறம் இது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து நம்ம எப்பவுமே லாஸ்ட்டில் தான் சேர்த்துவோம். ஆனால் நீங்கள் இது கூட சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் கொத்தமல்லி. சரிங்களா? அப்புறம் நம்ம பூண்டு அரைச்சி வச்சுருக்கலாம், அந்த பூண்டில் பாதி மட்டும் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரக மிளகு அதுலேருந்து. அப்புறம் இது கூட வந்து கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மஞ்சத்தூள் இதிலே சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் இதிலே சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒரு டைம் என்ன பண்ணலாம், கரைச்சி விட்டுக்கலாம். நல்லா கரைச்சிட்டு இப்படி தாங்க நீங்கள் இப்படி நல்லா கரைச்சி வைக்கும்போது டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி அதுலேயே ஊற்றி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ரசம் நம்ம தாளிச்சிட்டோம்னா அவ்வளோதாங்க, ரசம் நம்மளுக்கு ரெடி. ஒரு வானல் சட்டியில் வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய், அப்புறம் இதுலேயே கொஞ்சம் கடுகு. அவ்வளோதாங்க, இதில் கொஞ்சம் கடுகு. இதுதாங்க என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இதுதான் நான் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் வீடியோ எடுத்து போடுறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. இந்த ரசத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்போயும் வீட்டில் நார்மலாக வைக்கிற ரசத்தை விட நீங்கள் இந்த ரசம் இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் எல்லாருமே கேட்பாங்க, இப்படி வச்ச அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. திரும்ப ரசமே சாப்பிடாதவங்க கூட ரசம் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ட அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பூண்டு இருந்துச்சு பார்த்திங்களா, மீதி பூண்டு ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு தாங்க ஆட் பண்ணணும். பூண்டு போட்டோம்னா தான் அந்த ஃப்ளேவரே தனிங்க. பூண்டு போட்டு அப்புறம் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் கருவேப்பிலை, மிளகாய், இதை போட்டுட்டு இது ஒரு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சீரக மிளகு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சீரக மிளகு இதுலேயே கொட்டிடணும். மீதி இருந்தது நம்ம அதில் போட்டு பாதி இருந்துச்சு இல்லைங்களா, அந்த பாதி இதில் போட்டுட்டு இதையும் ஒரு கிண்டி விட்டுருங்க. கிண்டிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி, தக்காளி எல்லாம், அதை அப்படியே ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க. இது ஊற்றிட்டோம்னா சரி. இது ஊற்றிட்டு இது வந்து நீங்கள் டேஸ்ட்டு பார்க்கணும், இதில் வந்து புளிப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு டேஸ்ட்டு பாருங்கள், சும்மா கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் உப்பு அதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா புளிப்பு தெரியும். புளிப்பு இது நம்மளுக்கு போதுமா இன்னும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் உப்பு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே அடுப்பில் வச்சிங்கன்னா அவ்வளோதாங்க. பாருங்கள், நுரைச்சி வருது பார்த்தீங்களா, லைட்டாக நுரைச்சி வரப்போ ஒரு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்ருங்க, ஒன்றும் பண்ண வேண்டாம். அவ்வளோதாங்க. பாருங்கள் நல்லா எப்படி வந்துச்சு கொதிச்சு. அவ்வளோதாங்க. இதில் வந்து ஒரு கொதி, நம்மளுக்கு ஒரு கொதி, அவ்வளோதாங்க. ஒரு கொதி வந்துருச்சு அப்படின்னா நம்ம எப்போவுமே நுரைச்சப்பறம் ரசத்தை நம்ம இறக்கிடுவோம். ஆனால் இப்படி கொதித்து நீங்கள் நீங்கள் இப்படி செஞ்சு கொதித்து இறக்கும்போது அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குங்க. ஆமாம், இது வந்து ரசம் மட்டும் யாருமே நம்ம சைடிஷே கேட்க மாட்டாங்க, ரசத்தோடய சாப்பிட்டு இருந்துருச்சுருவாங்க. அவ்வளோதான். அவ்வளோதாங்க, ரசம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம என்ன பண்ணலாம், வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். தேங்க்யூ, பாய்.